நம்ம ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி மேக்ஸை டாபிக் வைஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் மென்சுரேஷன். ஸோ இந்த சம் ரொம்பவே ஈஸியானதான், ஆனால் நம்ம கொஸ்டினை பார்த்தோன்னே கஷ்டம் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஸோ இதுக்கு சின்ன சின்ன லாஜிக் மட்டும் தேவை. நடத்தும் போது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஒரு சில இடம் புரியலைன்னா திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதே மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த கொஸ்டினோட எண்டில் கொடுக்குறேன். நீங்கள் சால்வ் பண்ணி அதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நம்ம சம்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். இஃப் த சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%, தென் இட்ஸ் ஏரியா இஸ் இன்க்ரீஸ்டு பை, இதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் த சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%. இப்போது இதுதான் என்னோடய ஸ்கொயர். இப்போ என்னோடய ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. சைடு, இந்த சைடு என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு பெரிய லார்ஜஸ்ட்டு ஸ்கொயராக மாறுது. இப்போ இந்த 20% நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 20% இப்போது 100க்கு 20% அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா 100 × 20/100 அப்போ 20. ஸோ எந்த நம்பரோடு நம்ம கம்பேர் பண்ணுறோமோ அந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே எதில் 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்னோடய சைடை விட 20%. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய சைட் 5ஆக இருந்தால் 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்கிற ஏவோட இந்த 20யை மல்டிப்ளை பண்ணுறோம். இதுதான் இங்கே லாஜிக். இந்த லாஜிக் தெரிஞ்சதுன்னா பர்சன்டேஜ் ப்ராப்ளம் நீங்கள் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 120 and 520. 5a/5. ஸோ இதுதான் இன்க்ரீஸ் ஆன லெவல். a/5. ஓகே, இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியாவோட டிஃப்ரென்ஸ் தான் தேவைப்படுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஏரியா a², நியூ ஏரியா வேணும்னா ஃபஸ்ட்டு சைடு வேணும். சைடு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நியூ ஏரியா என்னது? இந்த ஏவையும் இதையும் ஆட் பண்ணுறது தான் நமக்கு சைடு. இதுதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, சைடு வந்து நமக்கு 6a/5 கிடச்சிருச்சு. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஏரியாவுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஸ்கொயர் பண்ணுறது தானே. ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு சைடு ஸ்கொயர் பண்ணணும். 6a/5 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இதுதான் சைடு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இன்க்ரீஸ்டு பை, இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரிஜினலில் இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஒரிஜினல் ஏரியாவும் a². எப்போவுமே என்னென்னா இது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம், இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இன்க்ரீஸ் ஆனது தான் எப்போவுமே லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்கும். அப்போ இன்க்ரீஸ் ஆனதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நார்மல் ஏரியாவை எழுதிக்கோங்க. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுங்க. -36 என்ன வரும்? சாரி, இது 9. இந்த மாதிரி போட்டு தான் மிஸ்டேக் ஆயிரும். 36லேருந்து 25 போச்சுன்னா 11 வரும். ஸோ இதுதான் நமக்கு இன்க்ரீஸ் ஆன லெவலோட வேல்யூ. ஓகேவா? இப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். பர்சன்டேஜ் எப்படின்னா, ஒரிஜினலுக்கு தான் கீழே போடுவோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 100க்கு 90 மார்க் எடுத்தீங்கன்னா 100 டினாமினேட்டரில் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி. இப்போ a² தான் நம்மளோட பேசிக். இது டினாமினேட்டர்லையும் நமக்கு கிடச்சிருக்க டேட்டாவை நியூமரேட்டர்லையும் போடணும். into 100. a² cancel. 1 × 25, 4 × 25, 4 × 11, 44% increase ஆயிருக்கு. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ இந்த சம் புரியல அப்படின்னா 1க்கு 2 டைம்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் நிறையா வரும். ஸோ லாஜிக் புரிஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. நீங்கள் லைக் பண்ணால் தான் வந்து இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ.